வெல்கம் டு அவர் சேனல். சிம்பிள் ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த டிசைனுக்கான மாடல் வந்து நம்ம அந்த பால்ஸை வந்து சுற்றி வச்சுக்கிறோம். நான் சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்லீவுக்கு என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கான கேன்வாஸ் நான் வெட்டி வச்சுருக்கேன். அந்த கேன்வாஸோட அந்த சாரீ கிளாத்தை வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்லீவுக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு ஸ்லீவுக்கான டிசைனுமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பார்க்கலாம் டிசைனு. இது வந்து மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு துணி நவராமல் இருக்கும். அதனால் ஒரு நான் ஸ்டிச்சஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இது துணி கம்மியாக இருந்ததுனால நான் ஜாயிண்டெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் போடும்போது உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். இது வந்து துணி கம்மியாக இருந்ததுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு லைனிங் கிளாத் ஒன்று நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதே ஷேப்பில் லைனிங் கிளாத் கட் பண்ணிக்கணும். அந்த சென்டரை நல்லா மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனிங் கிளாத் அடியில் வச்சு சென்டர் கட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு கட் பண்ணி திருப்பணும். அந்த மேல் பக்கம் தான் வந்து பிசிறு இல்லாமல் நம்ம தைக்கணுங்கிறதுனால அந்த மேல் பக்கம் ஸ்டிச் போட்டு நடுவில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் போட்டு நம்ம அதை தைச்சிக்கிறோம். அப்படியே திருப்பி இன்னொரு அந்த 1/4 இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்லீவ்க்கான டிசைனும் நம்ம அதே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு ரெண்டுமே ஒட்ட மாடல் காமிக்கிறேன் உங்களுக்கு. சென்டராக கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த கார்னர் ஷார்ப்பாக வர மாதிரி அந்த பிசரெலாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கிறோம்.
ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். அந்த கேன்வாஸ் கரெக்டாக எடுத்து விட்டு நல்லா ஷார்ப்பாக தையல் போட்டுக்கிட்டோம்னா தைக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து அந்த 2 பார்ட்டையும் நான் தைச்சி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பால்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு துணி கட் பண்ணி ஒன் சைடு பீஸ் அது மேலே வச்சு தைக்கிறோம். அடுத்தது இன்னொரு சைடு பீஸ் வைக்கும்போது நம்ம அந்த பால்ஸை வைக்கணும். கரெக்டாக இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அதை மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அந்த பால்ஸ் நடுவில் சென்டராக பார்த்து வச்சுக்கணும். நான் 7 பால்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்கேன். 7 பால்ஸ் மட்டும் வைக்கிறேன் நான். பால்ஸ் வச்சுட்டேன் நான். வச்சுட்டு அந்த லாஸ்ட்டு வந்து அந்த எண்டு முடிக்கும்போது லைட்டாக ரஃப் அடித்து அந்த கிளாத் மேலே லைட்டாக அந்த கிளாத்தை வச்சு நம்ம ரஃப் அடிச்சுக்கணும். அப்போ அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பக்கத்தில் ஒரு இடத்தையில் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணாமல் சாரீ கிளாத்தோடு நம்ம வச்சு அதை அட்டாச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதனால தான் கீழே நான் பிசுறாக விட்டுருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த டிசைன் இப்போ நம்ம எடுத்து இதில் வச்சு இது கொஞ்சம் சாரீ வந்து சாரீ ப்ளவுஸுங்கிறதுனால அவங்க கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பத்தலை, அதனால் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது பிசிலோடு இதில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ஷார்ப்னஸ்க்கு ஒரு தையலும் போட்டு விட்டோம்னா படிமானத்தில் ஒன்று போட்டோம்னா அது அப்படியே நீ உட்காந்துக்கோங்க இந்த டிசைன்.
தையல் போட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுறது பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நான் அதே மாதிரி இதுலேயும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு தான் சரி பண்ணி போடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. வீடியோவும் ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் இதை வந்து திருத்திக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோ போடுறேன். அது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்கனால ஜாயிண்ட் நிறையா போட்டிருக்கறனால அது எப்படி நீங்கள் இந்த மாதிரி தைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக போடுறேன் நான். இப்போ கை சுற்றியும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழேயும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஏன்னா கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால லைனிங் பக்கம் மட்டும் தையல் போட்டால் பத்தாது. மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. சுற்றி நம்ம லைனிங் மேலே தையல் போட்டுப்போம். செகண்ட் வீடியோ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நிறைய டிசைன்ஸ் நான் போடுறேன், ஸ்லீவ் டிசைன்ஸ். இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு டிசைனு. இது நான் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ளவுஸு காமிக்கிறேன்.